ஹாய் மை ஃபேமிலி, நான் தான் உங்கள் விஜி மீனு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, என்னுடைய செவ்வாய்க்கிழமை டே ரொட்டீன் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் க்ளீன் பண்ணுறேன்னா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஸோ செவ்வாய்க்கிழமைனாலே நான் வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவேன். வாரம் வாரம் நான் வந்து தவறாமல் வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை நெய் தீபம் வந்து ஏற்றிடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. அவள் தூங்கி எழுந்துறதுக்குள்ள நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சாகணும். ஸோ அதுதான் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்க வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து விளக்கு க்ளீன் பண்ண பார்த்தீங்கன்னா லெமன் அந்த சபினா பவுடர் அப்புறம் வந்து நான் விளக்கு ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து விளக்கு வந்து விளக்குவேன். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா காமாட்சம்மா விளக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நான் வந்து வெற்றிலை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி முருகர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் வந்து திருச்செந்தூர் போகும்போது நாங்கள் வாங்கினோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த முருகர் வந்து வேலோட சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய முருகர் சிலை கண்டிப்பாக நான் வாங்குவேன். வாங்கி என்னுடைய பூஜை ரூமில் வைப்பேன். ஏன்னா எனக்கு முருகர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது அந்த அப்பனை முருகரை? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து எப்பயுமே வந்து எனக்கு எதனா கஷ்டம்னா நான் கண்டிப்பாக அந்த முருகரை தான் வேண்டிப்பேன். அந்த கஷ்டம்லாம் எனக்கு அடுத்த நொடியே வந்து காணாமல் போயிடும். இது மாதிரி எனக்கு நிறைய அதிசயம் நடந்திருக்கு. அந்த முருகப்பெருமான் எனக்கு வந்து அதிசயத்தை காட்டி நடத்திக்கிறாரு. ஸோ அதை வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானை வேண்டி வெற்றி தீபம் ஏற்றுங்க. நீங்கள் என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அந்த முருகர் வந்து எப்பயுமே யாரையுமே கைவிட மாட்டார். உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் முருகரை வேண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் தீபம் வந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெய்யெல்லாம் ஊற்றிட்டேன். நான் எப்பயுமே வந்து 2 திரி யூஸ்